ஹலோ மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தமிழ் நெஞ்சங்கள் எல்லாருமே ஹாப்பியா ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். லாஸ்ட் இயர் இதே டைம்ல நத்திங் ஃபோன் 1 லான்ச் ஆச்சு. அண்ட் அந்த டைம்ல அது லான்ச் ஆகுறப்போ அந்த ஃபோனை சுத்தி ஹைப் ரொம்ப நல்லாவே பில்ட் ஆச்சு. அதுக்கு காரணம் அதோட ஃபவுண்டர் கால்பே. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன் பிளஸோட கோ-ஃபவுண்டர். அண்ட் இவர் ஒன் பிளஸ்லேருந்து பிரிஞ்சு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவரும் தனியாக ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணுறப்போ அந்த ஃபோனை சுற்றி நல்ல ஹைப் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஃபோன் ரிலீஸ் ஆனப்போ அந்த ஃபோனை பற்றி நல்லாவே டாக் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் அதோட டிசைன். உங்களுக்கு கிட்டத்தட்ட டிரான்ஸ்பரண்ட் பேக்கில் அந்த எல்இடி ஸ்ட்ரிப்போட வரதுனால அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. பட் இருந்தாலுமே அந்த ஃபோனுக்கு மிக்சட் ரிவ்யூ தான் வந்துச்சு. அதுக்கு காரணம் அதோட ஓஎஸ். ஏன்னா ஒன் ப்ளஸ் பெருசாக ஹிட் ஆனதுக்கு ஆக்சிஜன் ஓஎஸ் ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே நத்திங் ஓஎஸில் புதுசாக ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தப்போ வழக்கமாக மற்ற ஃபோனில் இருக்கிற மாதிரியே தான் இங்கே நத்திங் ஓஎஸ் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூ வந்துச்சுன்னே சொல்லலாம். பட் ரீசெண்டாக வந்த நியூஸ் படி கிட்டத்தட்ட 70% ஆஃப் ஒன் ப்ளஸ் எம்ப்ளாயி இப்போ எல்லாமே நத்திங்கில் ரீட்டைன் ஆகிருக்கிறனால இந்த வருஷம் வர நத்திங் ஃபோன் 2ஓட ஓஎஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் இது வரைக்கும் லீக் ஆன நத்திங் ஃபோன் 2ஓட ஸ்பெக்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எஸ்கே அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த LoneWolf ஷோ. அஃபிஷியலாக இந்த ஃபோன் ஜூலை 11 லான்ச் ஆகும்னு ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணாங்க. கூடவே ஒரு குட்டி டீசரும் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டீசரில் இருக்கிற நியூ லைட் செட்டப் பார்க்குறப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லீக் ஆன ரெண்டரோட அப்படியே மேட்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். பட் அந்த ரெண்டர்ஸை ஃபேக்குன்னு நத்திங்கோட சிஇஓ ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருந்ததை பார்த்தப்போ தான் கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருந்துச்சு. ஆனால் கன்ஃபார்மாக ரியர் எல்இடி ஸ்டெப் இப்படி தான் இருக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. பட் ரெண்டர்ஸில் இருக்கிற மாதிரி அப்படியே இருந்துச்சுன்னா நத்திங் 1க்கும் 2க்கும் டிசைன் வைஸ் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் போயிடும். பார்ப்போம், இன்னும் 20 டேஸ் இருக்குது. பட் ஒருவேளை இதே டிசைனில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போது நத்திங் ஃபோன் 2ஓட எக்ஸ்பெக்டட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் 6.7 இன்ச் டிஸ்பிளேவோட வரும். வித் எய்தர் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ஆர் ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2ஓட வரும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ரிலீஸ் ஆன ஃபோன் 778G ப்ராசஸரோட வந்துச்சு. பட் இந்த டைம் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரோட வரும்னு நத்திங் சிஇஓ சொல்லியிருந்தார். 8+ Gen 2 ஒரு ஆப்ஷன் தான். பட் ஒருவேளை அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்கன்னா காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கில் கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ மோஸ்ட்லி நான் மேலே சொன்ன 2 ப்ராசஸரில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தோன்னா லாஸ்ட் இயரில் வந்த மாதிரி ஒரு 8GB RAM அண்ட் 256GB ஸ்டோரேஜோட வரும். அண்ட் இங்கே உங்களுக்கு லேட்டஸ்ட் Android 13 பேஸ் பண்ணி நத்திங் ஓஎஸ் அவுட் ஆஃப் தி பாக்ஸில் வரும். அண்ட் பேட்ரி சைஸ் 4700 mAh வரும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் நீங்கள் 3 இயர்ஸ்க்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் சப்போர்ட்டும் 4 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸிங் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 35,000 to 45,000 வந்தால் கொஞ்சம் காம்படேட்டிவ் ப்ரைஸிங்கில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். மேபி இந்த ஃபோனோட வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from SK.